ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/12/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், ஓய்வூதியர் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:45 8:45, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். தனுசு லக்னம், இருப்பு 5 நாழிகை 18 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:11 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:17 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:27 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு இரவு 11:44 மணி வரை பிராமியம், அதன் பின்பு மகேந்திரம். கரணம் இன்று அதிகாலை 1:32 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு பிற்பகல் 1:11 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:17 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. வள்ளிதேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி நெய்தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகுந்த சுபிக்ஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய அங்காரக பகவானை நீங்கள் நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி மங்கள காரியங்கள் கைகூடும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், மிதுன ராசியில் சந்திரன், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். குருவோட நட்சத்திரத்துல, குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்றார். இந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். சுபகாரியங்கள் முடிவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். மனதிற்கினிய மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளின் காரணமாக கையிருப்பு கரையலாம். சில பேருக்கு மகிழ்ச்சியான ஒரு நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது தாமதமாகலாம். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் வந்து சேரும். மனதில் தைரியம் அதிகரித்து காணப்படும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரத்தில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத ஒரு நல்ல நன்மைக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் உறுதியாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில சந்திர பகவான் இருக்கார். கொஞ்ச நேரம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சில நேரங்களில் சில சந்தோஷங்களும் இருக்கும். இருந்தாலும் மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஏன்னா இன்னைக்கு குருவோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர காலில் சந்திர பகவான் அப்படியே பிரயாணம் பண்றார். நீங்க தொடங்குற காரியங்கள் முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. உறவினர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வேலை சுமை குறையும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சையை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரத்துல அற்புதமாக பிரயாணம் பண்றார். இன்னைக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் அருமையாக ஈடுபடுவீர்கள். வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்புகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான சில நெருக்கடிகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். மாற்று கருத்து கொண்டவர்கள் உங்களிடம் நன்மை தேடி வருவார்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். இடமாற்றம் இனிமையாக அமையும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரத்துல அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொலை தூரத்திலிருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடமிருந்து வராமல் இருந்து வந்த சில விஷயங்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரத்துல அற்புதமாக பிரயாணம் செய்வதால் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் இழுபறியாகி அற்புதமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா கொஞ்சம் உத்தியோகத்துல வேலை பளுலாம் இருக்கும், தொழில் வியாபாரத்திலையும். அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். தாயின் தேவைகளை நிறைவேற்ற அற்புதமாக செயல்படுவீர்கள். வீண் செலவுகள் மனசஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் இருந்து வந்த மறைமுக எதிரி இடையூறுகள் விலகும். விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் செய்வதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலாக எடுப்பீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சகோதர சகோதரி வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நிறைவேறும். குழந்தைகளுக்கு கேட்டதை வாங்கி தருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்கு. 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்றார். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கும்னாலும் வழக்கமான வேலைகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களின் மூலம் சில மன சங்கடங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்த சகோதரர்களுக்காக சில செலவுகளை செய்ய நேரிடலாம். பிள்ளைகளின் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அதனால் பொறுமை அவசியம். தொழில் வியாபாரம் எப்பொழுதும் ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளிடமும் வாடிக்கையாளர்களிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் குழந்தைகள் கல்வியில் கவனமாக படிப்பது உச்சிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். ஏன்னா கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே என்ன பண்ணுவார், நேர ஜென்மராசியை தான் பார்ப்பார்னு சொல்லியிருக்கேன். அதனால ஏன்னா 7ஆம் பார்வை. ஸோ இன்னைக்கு அதுவும் குருவோட நட்சத்திர சாரமான புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் டிராவல் பண்ணுற நேரம் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளின் மூலம் செலவுகள் ஏற்படலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் அனுசரணை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும்.
தொழில் வியாபாரத்தில் அற்புதமான லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்னு ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான புனர்பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ற இந்த நாள்ல உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளின் மூலம் அற்புதமான முன்னேற்றம் தெரிய வரும். தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புண்டு. வேலை சுமை குறையும். உத்தியோகத்தில் இளைய சகோதரர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். அவர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக பணவரவிற்கும் வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஏதாவது ஒன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ. எறும்புகள் சாப்பிட்டு அந்த எறும்புகளுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு அன்னதானம் பண்ண ஒரு புண்ணியம், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் டிராவல் பண்ற நேரம் உங்களுக்கு எதிர்பாராத பணம் கைக்கு வரலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களிடம் பணம் கேட்டு வரலாம். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று தடை தாமதங்களை சந்திக்கலாம். எதிரிகளின் மூலம் இருந்து வந்த தொல்லைகள் குறையும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அருமையாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய வேலை பளு குறையும். இன்றைய தினம் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் நட்சத்திர சாரமான புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதன் மூலமாக இன்று பொறுமையின் சகிப்பு தன்மை உங்களுக்கு அதிகம் ஏற்படுவதால் சுகங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. தாயாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் மனதிற்கு உற்சாகம் தரும். உறவினர்களின் வகையில் வீண் மனஸ்தாபங்கள் செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்
பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.